இந்த மீனராசி என்பதுக்கு பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷனை பற்றி இவங்க யோசிக்கவே வேண்டாம். இவங்களுக்கு லைஃப்பில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் வேலை செய்வாங்க. அப்போ ஒரு நிர்வாகத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அப்போ கம்பெனி க்ரோ ஆகுதுன்னா இவருக்கு ஏன் ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ அதே போல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்வார். எனக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ப்ரொமோஷன் வேணும் வேலை செய்ய மாட்டார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் வேலை செய்ய மாட்டார். இவருடைய கடமையை செய்வதில் எந்த காரணத்துக்கு கூட தயங்க மாட்டார். கரெக்டாக வேலை செய்யணும். ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி மீனராசி. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் அவங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரவே வராது. என்னன்னா இவங்களுக்கு சில நேரங்களில் நெருக்கடியை சந்திக்க முடியாமல் சில பேர் வேலை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னாவே இவங்க வேலையில் எந்த பிரச்சனையும் வராமல் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா யாராவது ஒருத்தர் ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராவது ஒரு தப்பான ஆள் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க. நெருக்கடி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக இருக்கோம், ஏன் இப்படி தேவையில்லாமல் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்க வேலையை விட்டுட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா மீனராசி என்பது வேலைக்கு போனால் அவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.